Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லோன் ஆப் தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். அதாவது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம சிபில் ஸ்கோர் செக் பண்ணணும்னு சொல்லி நிறைய இடங்கள்ல பதிவிடுறோம். நம்மளோட சிபில் ஸ்கோர் எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு, அதுல ஏதாவது இம்பாக்ட் இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம செக் பண்ணணும்னு சொல்லி பதிவிடுறோம். அது எந்த அப்ளிகேஷன்ல நான் செக் பண்றது? ஸோ அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கிட்ட நிறைய பேர். அதே போல எந்த அப்ளிகேஷன்ல நான் செக் பண்ணனா எனக்கு கரெக்டா இருக்கும், அது அக்யூரேட்டா சரியா வந்துட்டு காமிக்கும் அப்படின்றது ரொம்ப தெளிவா நான் போய் லைவா வந்துட்டு உங்களுக்கு எந்தெந்த அப்ளிகேஷன் அப்படின்றது காமிக்க போறேன். அண்ட் அதே போல இதெல்லாம் காமிக்கிறதுனால இதெல்லாம் ப்ரொமோஷன் பண்றோம் அப்படின்றது கிடையாது. இதுதான் இங்க இருக்குது. ஸோ இதுலயும் செக் பண்ணலாம், அல்லது உங்க விருப்பப்படி இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றது இருக்குது. அதை வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் சொல்றேன். நான் அந்த ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்றதே வந்துட்டு ஸோ நீங்க தெளிவா வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதாவது சிபில் ஸ்கோர் அப்படின்றத காசு கொடுக்காமலே நம்ம எப்படி செக் பண்றது, அதுவும் இலவசமா, அதுவும் அக்யூரேட்டா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம கிட்ட ஸோ நம்ம அப்ளிகேஷன் ரிவ்யூ அப்படின்றது நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பா இந்த லோன் ரிலேட்டடா எதனாச்சும் கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம வந்துட்டு கமெண்ட் பண்ணலாம். ஸோ நான் இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷம் இருக்கிறேன், அதனுடைய அனுபவம் தான். நான் ஒன்றும் ஃபினான்ஷியல் அட்வைஸர்லாம் கிடையாது. ஸோ அது ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றதுனால தான் நான் எல்லா வீடியோலையும் நான் இதை பதிவிடுறேன். சரி, ஓகே. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா சைட்ல பாருங்க, நீங்க வந்துட்டு ஒவ்வொரு அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்துட்டு இப்போ இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆன் பண்ணியாச்சு, டைமிங் ஓடுது. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றது என்னன்னா, இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்றேன். இதுல தான் நீங்க போய் பண்ணணும்லாம் சொல்லல, இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் இருக்கு பார்த்துக்கோங்கன்னு வந்துட்டு சொல்றேன். அதாவது சிபில் ஸ்கோர் ரிப்போர்ட் அப்படின்றது டிரான்ஸ் யூனியன் சிபில் கம்பெனி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் யூனியன்னா சிபிலோட மெயின் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சிபில்.comல போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த ஒரு அப்ளிகேஷன். பட் இதுல பார்த்தீங்கன்னா ரேட்டிங் அப்படின்றது கொஞ்சம் புவரா தாங்க இருக்குது. ஏன் அந்த புவர் அப்படின்றது தெரியல. நம்ம போய் இந்த சிங்கிள் ஸ்டார் ரேட்டிங் அப்படின்றத பார்க்கும்பொழுது தான் அதுல நிறைய விதமான கலந்து வந்துட்டு ரிவ்யூ அப்படின்றது வந்துட்டு இதுல இருக்குது. ஸோ நீங்க வந்துட்டு இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸ்லாம் போய் பாருங்க. ஸோ இதுல ஒரு சில இடங்கள் டிஃப்ரெண்ட் காமிக்குது. அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு வித்தியாசங்கள்லாம் காமிக்குது, அந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்றாங்க இது. ஆனா இதுதான் வந்துட்டு அந்த டிரான்ஸ் யூனியன் சொல்லக்கூடிய ஒரு மெயின் கம்பெனி அப்படின்றத வந்துட்டு மறந்துடாதீங்க. ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு அடுத்த கட்ட அப்ளிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் ஒன் ஸ்கோர் கிரெடிட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டிங் அப்படின்றது வாங்கியிருக்குது. ஸோ நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம், ரேட்டிங் வாங்குறதுனால நல்லது அப்படின்றத நம்ம முடிவு பண்ணக்கூடாது. சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸ் கரண்ட்ல ஒரு டைம் டேபிளா 1ஆம் தேதி 2ஆம் தேதி இந்த வரிசையில நம்ம செக் பண்ணி பார்த்து தான் முடிவு பண்ணணும். 4.5 ஸ்டார் இதனுடைய பேர் என்னன்னா ஒன் ஸ்கோர் கிரெடிட் ஸ்கோர் ஆப் அப்படின்றது. ஸோ வந்துட்டு FBL டெக்னாலஜிஸ் அப்படின்றது தான் இதனுடைய அஃபிஷியல் நேமா வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மில்லியனுக்கான இங்க ரிவ்யூ இருக்கு, 10 மில்லியனுக்கான டவுன்லோட் அப்படின்றதும் இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா ரேட்டிங் அண்ட் ரிவ்யூல நம்ம பார்க்கும்பொழுது நம்ம வந்து சிங்கிள் ஸ்டார் அப்படின்றத செக் பண்ணும்பொழுது அதில் வந்துட்டு நியூவஸ்ட் அப்படின்றத கொடுக்கும் பொழுது இதுல நிறைய விதமானதெல்லாம் இருக்கு. ஸோ சில விஷயங்கள்லாம் போட்டு காமெடியா இருக்கு. ஓகே, சிலது வந்துட்டு சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸ்ல சும்மா ரேண்டமா ஓகே அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு ரிவ்யூ அப்படின்றது ப்ராப்பரா இருக்கணும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இவர் கொடுத்துருக்காரு பாருங்க, 0 ஸ்டார், இதுக்கு வந்துட்டு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இது சில விஷயங்கள் வந்துட்டு முன்ன பின்ன காமிக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு மை கிரெடிட் ஸ்கோர் வந்துட்டு அதிகம் கம்மி, இந்த மாதிரி ஃபிளெக்சிபிள் காமிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு தெளிவா ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. அதுக்கு கீழே இவங்களுடைய தரப்புல இருந்து ரிப்ளைவும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு சில விஷயங்களை வந்து செக் பண்ணி பார்க்கணும், அதை வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் அப்படின்றது பிளே ஸ்டோருக்குள்ள வந்து எத்தனை மாசம் ஆச்சு, வருஷம் ஆச்சு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் அப்படின்றது 2019 இருந்து பிளே ஸ்டோர் அப்படின்றதுக்குள்ள இருக்குது. அடுத்த அப்ளிகேஷன் யார் அப்படின்றத வந்துட்டு பார்த்துடலாம். அடுத்த அப்ளிகேஷன் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா ஸோ இங்க வந்துட்டு கிரெடிட் ஸ்கோர் பைசா பசார் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா ஆப்ல எல்லாம் செக் பண்றது கிடையாது. நான் அதிகமாக ஆப்ல செக் பண்ண மாட்டேன். அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா 5 நிமிஷத்துக்கு மேல சொல்றேன் அப்படின்றத. இன்னும் ஒரு 4 நிமிஷம் இருக்குது சொல்றேன் நான். அதாவது இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது சொல்றேன் நான். அதாவது இந்த அப்ளிகேஷன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் வெப்சைட்ல தான் அதிகமாக செக் பண்ணுவேன், ஆப் இன்ஸ்டால் பண்றது கிடையாது. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா ஆடு வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேபி இதுல லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு மார்க்கெட்டிங் கால் வரலாம், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அதனால தான் எந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துறதா இருந்தாலும் சரி அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்றத படிச்சு பார்க்கணும். அதுல அவங்க போட்டிருப்பாங்க உங்களுடைய டீட்டெயில் எல்லாம் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 4.5 ஸ்டார்
10 மில்லியன் டவுன்லோட் அப்படின்றது போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1.61 மில்லியன் அப்படின்றதுக்கான ரிவ்யூ இருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரேட்டிங் ஓகே தான். ஸோ இதில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணும்பொழுது இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரிவ்யூஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நியூவஸ்ட் அப்படின்றத கொடுக்கும்பொழுது இதில் வந்துட்டு அப்டேட்டிங்கில் டிலே வருது, பேட் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா சில இஷ்யூஸ் இருக்குது. ஸோ 24x48 ஹவர்ஸ் வந்துட்டு கேட்டு இதை வந்துட்டு ரிப்பீட்டடாக இதே தான் காமிச்சிட்டு இருக்கா அந்த மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சில நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்குது இதில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சிங்கிள் ஸ்டார்லாம் யாரோ ஒருத்தர் குட்லாம் வந்துட்டு போட்டு வச்சிருக்கிறாரு. ஓகே, இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ அப்படின்றத பார்த்தாச்சு. ஸோ நீங்களும் எந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துறதா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் போய் சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸை பாருங்க. சிங்கிள் ஸ்டார்ல என்ன விஷயங்கள் இருக்குன்றத பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாமே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காசு இதுவெல்லாம் பண்ண மாட்டாங்க, சும்மா செக் பண்றது பண்ணலாம். ரிப்போர்ட்டிங், ஃபுல் ரிப்போர்ட்டிங் எடுக்கிறதுக்கு அப்படின்றது காசு வாங்குறாங்க. பட் ஆர்பிஐ தரப்புல இருந்து எவ்ரி 1 இயர்க்கு வந்துட்டு கம்ப்ளீட் லிஸ்ட் கொடுக்கணும், சிவில் ஸ்கோரோட கம்ப்ளீட் லிஸ்ட் வந்து ஃப்ரீயா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் வருதான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியல. அடுத்தது 2015, இதெல்லாம் பழைய அப்ளிகேஷன் தான். 2015 இப்போ 2026க்கான அப்டேட் அப்படின்றது வந்துட்டு இதுல இருக்குது. சரி, அடுத்த அப்ளிகேஷன் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அடுத்த அப்ளிகேஷனுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த அப்ளிகேஷன் தான். அடிக்கடி இது ஆட் வந்துகிட்டே இருந்திருக்கும் மேபி உங்களுக்கு. ஸோ குட் ஸ்கோர் கிரெடிட் ஸ்கோர் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 4.7 ஸ்டார், 5 லேக்குக்கு மேலே வந்துட்டு ரிவ்யூ, 10 மில்லியனுக்கான டவுன்லோட் அப்படின்றது வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ அபவுட்ல இந்த அப்ளிகேஷனை பத்தி நம்ம செக் பண்ணி பார்க்கும்பொழுது இதுல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2023 பிளே ஸ்டோர்ல வந்த மாதிரி வந்துட்டு இதுல இருக்குது, வந்திருக்காங்க. 2026 கரண்ட் அப்டேட் அப்படின்றது வந்துட்டு இருக்குது. நம்ம ரேட்டிங் அண்ட் ரிவ்யூல மற்ற இதை ஒப்பிடும் போது இதுல கொஞ்சம் ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. 4.7 ஸ்டார் அப்படின்றது வந்துட்டு இருக்குது. ஓகே, நியூவஸ்ட் அப்படின்றத கொடுத்து பார்ப்போம். ஸோ இதில் வந்துட்டு ஒஸ்ட் ஆப் ப்ளீஸ் டோன்ட் இன்ஸ்டால் திஸ் ஆப் ஃபேக் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இதில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஒரு சிலர் வர்றது எல்லாருக்குமே வராது. இப்போ நான் சொல்றேன், நான் கம்ப்ளீட்டா நம்ம அந்த நியூவஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுல தொடர்ந்து என்ன மாதிரி டெய்லியும் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க, அதாவது 1ஆம் தேதி என்ன, 2ஆம் தேதி என்ன, 3ஆம் தேதி என்ன, இந்த மாதிரி ஆர்டர் வைஸ்ல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் விஷன் அப்படின்றது வந்துட்டு கிடைக்கும். ஸோ இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இதுலயும் சிங்கிள் ஸ்டார்ல குட்னு வந்துட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க. ஒரே டைலர் ஒரே வந்துட்டு வாடகை அப்படின்ற மாதிரி தான். ஓகே, மற்றபடி இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்றேன்னு சொன்னேன் இல்லைங்களா, இதை நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்துட்டு 5 நிமிஷத்துக்கு மேலே சொல்றேன்னு இந்த ஆப் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம கொஞ்சம் தள்ளி வந்துட்டு போயாச்சு. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களே வந்துட்டு இதை வந்து இன்னும் ஃப்ரீயாக செக் பண்ணிக்க முடியும். அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். உங்களுடைய வாட்ஸ்அப் இருக்குல்ல, இது இருக்கு இல்லைங்களா, அதாவது வந்துட்டு ஜிபே இருக்குல்ல, அந்த ஜிபே மூலியமா உங்களால் போயிட்டு ஃப்ரீயாக செக் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. சிபில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 4, அதாவது டிரான்ஸ் யூனியன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, சிபில் அப்படின்றது டிரான்ஸ் யூனியன் சொல்லிட்டு ஒன்று, எக்யூஃபேக்ஸ் ஒன்று, ஹைமார்க் ஒன்று, சிஐஆர்எஃப் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி 4 வகை அப்படின்றது இருக்குது. ஒவ்வொரு பேங்க்ல நீங்க லோன் எடுக்கிறீங்கன்னா எல்லாமே 4லையுமே லிங்க் வச்சிருப்பாங்க அப்படின்றது கிடையாது. அவங்க வந்துட்டு டிரான்ஸ் யூனியன்ல வச்சிருக்கலாம், எக்யூஃபேக்ஸ்ல வச்சிருக்கலாம், ஹைமார்க்ல வச்சிருக்கலாம், இந்த மாதிரி வந்துட்டு எதுல வேணா அவங்க வச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இவங்களும் ஒரு டைப் அப்படின்றது வச்சிருப்பாங்க. யார் வச்சுட்டு இருப்பா, இப்போ ஜிபே எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இவங்க ஒரு டிரான்ஸ் யூனியனோ அல்லது வந்து எக்யூஃபேக்ஸோ ஹைமார்க்கோ இந்த மாதிரி டைப் வச்சிருப்பாங்க. அப்ப நீங்க போய் செக் பண்ணி பார்க்கும்பொழுது டிரான்ஸ் யூனியன்ல இருக்கிறத ஹைலைட் பண்ணி காமிக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அப்ப அந்த 4லையுமே சிபில் ஸ்கோர் எப்படி இருக்கு அப்படின்றத வந்துட்டு cibil.com மூலியமா நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதுலயும் பார்க்க முடியும். ரேண்டமான ரிப்போர்ட்டிங் அப்படின்றத வரும். எனக்கு தெரிஞ்சு இதை பை பண்ணும்பொழுதுதான் கம்ப்ளீட் டீடைல் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது வருது. பட் நான் கார் லோன் ட்ரை பண்ணும்பொழுது எனக்கு வந்துட்டு கம்ப்ளீட் லிஸ்ட் அப்படின்றது வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு எங்கன்னா cibil.com மூலியமா அவங்க பை பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு கம்ப்ளீட் ரிப்போர்ட்டிங் அப்படின்றத எனக்கு பிடிஎஃபாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல தான் A to Z எனக்கு என்னென்ன இருக்கு, என்னென்ன இல்லை, இதுல பெண்டிங்ல இருக்கு, அதுல பெண்டிங்ல இருக்கு, இந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் ஒவ்வொரு சிபில் செக் பண்ணும் பொழுதும் அதுல டிஃப்ரெண்ட் அப்படின்றது வரும். ஸோ இங்க பைசா நம்ம காசு கொடுத்து பை பண்ணும்பொழுது அதுல நிறைய விஷயங்கள் அப்படின்றது வருதுன்னு வந்துட்டு ஒரு சிலரோட விஷயம். ஸோ எனக்கும் அதே தான். எனக்கும் ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுல போய் பார்த்தோன்னா வேற மாதிரி இருக்கும். நம்ம வந்துட்டு ஜிபேல போய் பார்த்தா வேற மாதிரி இருக்கும், ஃபோன்பேல போய் பார்த்தா வேற மாதிரி இருக்கும், பேடிஎம்ல போய் பார்த்தா வேற மாதிரி இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட் என்னன்னா இந்த 4 கேட்டகரி இருக்கிறதுனால தான் இந்த டிஃப்ரெண்ட் அப்படின்றது நமக்கு வருது. ஸோ எப்பவுமே நான் சொல்றது என்னன்னா, நம்ம வந்துட்டு எதுக்குமே நம்ம வந்துட்டு ப்ரொமோட் பண்றது அப்படின்றது கிடையாது. அது குறிப்பா லோன் அப்ளிகேஷனா இருக்கட்டும் சரி, இல்லை எந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ப்ரொமோட் பண்றதுலாம் கிடையாது. இந்த மாதிரிலாம் இருக்கு, நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதெல்லாம் போய் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது மட்டும்தான். ஸோ இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான், இது எந்தவித ஃபினான்ஷியல் அட்வைஸும் கிடையாது. உங்களுக்கு கண்டிப்பா இது ரிலேட்டடான கேள்விகள் இருக்கும், இல்ல இதுல வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச அப்ளிகேஷன் இருந்தாலும் அதனுடைய பெரிய நீங்க கீழே சொல்லலாம், அதனுடைய ரிவ்யூ அப்படின்றது நான் கொடுக்குறேன்.
எந்த அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைல் டிவைஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸ் இதை நீங்கள் கம்பல்சரி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதையும் கம்பல்சரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஓகே நண்பர்களே, வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வழக்கம் போல நம்மளுடைய வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே இருக்கு. பாய்.